ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப மர்மமாகவே போயிட்டுருக்கு. என்னென்னா, யாரோ ஒருத்தர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்களோட ப்ரஷ்ஷு, டங் கிளீனர் இதெல்லாம் தூக்கி அதாவது அந்த டாய்லெட் ஃப்ளஷ் இருக்குது பாருங்க, அதுக்குள்ளே போட்டு விட்ருக்காங்க, டஸ்ட்பினில் போட்டு விட்ருக்காங்க. இதை வந்து சபரி வாட்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நேற்று வந்துட்டு அந்த விஷயங்கள் நடந்திருக்கும். நேற்று வந்து அந்த ரேங்க் டாஸ்க்கு அப்போ திடீர்னு பார்த்தா கானாவினத்தை அமுச்சு போய் பாருங்கள் உங்களது இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் வந்துட்டு நம்ம திவாகரை சொல்லி அனுப்பிச்சிருப்பார். எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா, அந்த நேரத்தில் ரொம்ப சென்சிட்டிவான டாப்பிக்கை வந்து பிரஜன் பேசிட்டு இருந்தார். நீ வேணும்ட்டு தான்டா அந்த பொண்ணை வந்து விஜய் பார்வதியை வந்து முட்டியில் இடிச்ச அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு டைவெர்ட் பண்ணுறாரா அப்படின்ற விஷயங்களே எனக்கு தெரியல. சரிங்களா? ஏன்னா இது ஒரு சின்ன மேட்ரு. இது வந்து அதில் கடந்திருக்கு. சரி, ஓகே, தூக்கி குப்பையில் போட்டலாம். ஒரு ப்ரெஷ் இருந்துச்சு, சரி ஓகே. அதை ஏன் பெருசாக்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இது யார்கிட்ட சொல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு சபரி ரொம்ப அப்படியே சின்சியராக சீரியஸாக வந்து சொல்லிட்டு இருக்காரு. கானாவனத்துக்கிட்டையும் கமருதின்கிட்டையும். இப்போ வந்து கமருதீன் வந்து பிரஜன் அண்ட் சாண்ட்ரா திவ்யா கிட்ட வந்து சொல்கிறார். இது வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு, ஒரு டங் கிளீனர் வந்துட்டு கிடச்சிருக்கு, டஸ்ட்பினில் தான் இருந்திருக்காது. அதை வந்துட்டு நான் பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ப்ரெஷ்ஷை பார்த்தேன். அதை வந்து ஒரு குப்பையில் வந்து பிளாக் கவரில் போட்டு அவன் தனியாக வந்து கேப்டன் அந்த தலை ரூமில் வச்சுருக்கான் அப்படின்னும்போது திவ்யா வந்துட்டு ஏன் அதை வந்து அப்படியே பத்திரமா சேஃப்டியாக வச்சுருக்காரு. அவருக்கு ஒரு பொருள் கிடச்சதுன்னா அது இது யாருதுன்னு கேட்டிருக்கலாமே. நான் எத்தனை வாட்டி கேப்டனாக இருக்கும்போது கமருதீன் உங்களோட ப்ரெஷ்ஷை வந்து எடுத்து வந்து உங்கள் கீழே கொடுத்துருக்கேன், ஏன் இது இவ்வளோ சீரியஸாக நம்ம பெருசாக மர்மமாக வச்சுருக்கான் அப்படின்போது கமருதீன் என்ன சொல்கிறாரு, இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்ளஷ்லேயும் ஒரு ப்ரெஷ் இருந்திருக்கு, அதை வினோத்தை தான் பார்த்துருக்காரு. அந்த ப்ரெஷ்ஷு கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்கு, சென்டரில் பச்சை அப்படின்னு சாண்ட்ரா வந்து பதறாங்க. ஏன்னா சாண்ட்ராவோட ப்ரெஷ்ஷை காணும். அந்த சாண்ட்ராவோட ப்ரெஷ்ஷு காணும்ல, அந்த காணாமல் போன ப்ரெஷ்ஷோட கலர் அந்த கலராக, அதை யாரோ வந்து அந்த ஃப்ளஷ்குள்ளே போட்டிருக்காங்கன்ற மாதிரியே வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பிரஜன் கேட்குறாரு, சரி இது ஏன் வந்துட்டு சொல்ல மாட்டான், இந்த ப்ரெஷ்ஷை பற்றி சொன்னால் என்ன அப்படின்னா, கமருதீன் என்ன சொல்கிறாரு, இல்லை அதை தான் நானும் கேட்டேன், அதுக்கு வந்து யாருமே எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணல, அப்போ நான் எதுக்கு வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு விட்டுறான் அப்படின்றாரு. இதில் வேறு வந்து யார்கிட்ட சொல்லாத வேறு சொல்கிறாரு. இது ஏன் சொல்கிறான், என்னடா ஒன்றுமே புரியலன்னும் போது சாண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்காமல் இருக்குது, இவன் வந்துட்டு ஏதோ கதை கட்டுறான், ஒரு வேளை விஜய் சேதுபதி முன்னாடி வந்து ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு கதை கட்டுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னா. கமருதீன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இவன் ப்ராங்க் பண்ணுற மாதிரி தோணுது, எதுவுமே இல்லாமல் இவனாக ஒரு இதை செட் பண்ணி இந்த வாரம் வந்து ஏதோ ஒரு சம்திங் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறணுன்ற மாதிரி ரொம்ப மர்மமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற பொருளை நம்ம மேலே ஒரு கோவம் இருக்குது, அந்த நம்ம கோவத்தை வந்துட்டு அவங்க மேலே காட்ட முடியாது. ஏன்னா காட்டினோன்னா வெளியே போயிடுவோம். அப்போ அவங்களோட பொருளை தூக்கின்னு போய் குப்பையில் போடலாம், இல்லை இந்த மாதிரி டஸ்ட்பினில் போடலாம், இல்லை அந்த ஃப்ளஷ் டேங்க்குள்ளே போடலாம். ஏன்னா ஃப்ளஷ் டேங்க்கில் போடுறதுக்கு தேவையே கிடையாது. அதை மேலக்கத்தை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போட்டிருக்காங்கன்னா ஏதோ ஒரு கானில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ சம்திங் நடந்திருக்கு போல இருக்குது. நேற்றுலேருந்து இது ஒரு மர்மமாகவே போயிட்டுருக்கு. இது யார் பண்ணியிருப்பாங்க, எதுக்காக பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லை உண்மையிலே சபரி வந்துட்டு ஒரு ப்ராங்க் பண்ணுறாரா? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.